ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் பாரம்பரியமிக்க பழமை நிறைந்த 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தூய ஜான் டக்கர் திருச்சபையின் மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பு தந்தமைக்க ஆண்டவருக்கு நன்றி. ஸ்தல போதற்ற நான் நேற்று இரவு தொடர்பு கொண்டு நான் வருகிறேன் என்று சொன்ன பொழுது, இது உங்களோடு இன்றைய சுவாஸ்தையை கொடுப்பதற்காக மூத்த போதகர் ஐயா நியமிக்கப்பட்டிருந்தார். ஐயா அவர்கள் அவற்றை பெர்மிஷன் கேட்டு எனக்கு இந்த பெர்மிஷன் கொடுத்தாங்க. கேட்ட பொழுது அன்போடு அவர் ஏற்றுக்கொண்டு ஐயா வரட்டும்னு சொன்னாங்களாம். அவர்களை நான் வாழ்த்துகிறேன், அவர்களை வணங்குகிறேன். மற்றும் திருச்சபையின் மூப்பர்கள், விசேஷமாய் நம்மோடு வயலின் போடுகிற அன்பு சகோதரர் செல்லப்பா, என் மகன் வயலின் போடுவார், அவருக்கு ஒரு சிறந்த குரு, அவரை வாழ்த்துகிறேன். நான் இந்த திருச்சபையினுடைய பொருளர், செயலர், குணசீலன் மற்றும் ஆட்சி மன்ற குழு மற்றும் ஐஎம்எஸ்ல எங்களோடு பணி செய்த எங்களுடைய அன்பு சகோதரி நர்சக்கா குடும்பங்கள் மற்றும் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இப்படிப்பட்ட வாய்ப்பை, திருத்துவம் ஒரு சிறப்பான தலைப்பு. ஆனால் அந்த திருத்துவத்தை பற்றி பேசுவதோடு இன்றைக்கி அன்பின் குடும்பம், அன்பின் சமுதாயம், அன்பின் ஐக்கியம், அன்பின் கூட்டமைப்பு இந்த பேராய் நமக்கு திருத்துவத்தை பற்றி சொல்லிட்டு, திருத்துவம்னு சொல்லிட்டு பொதுவாக திருத்துவத்தோடே விட்டுருவாங்க. அது இந்த பெந்தைகாஸ்தே டே, இந்த விடுதலையின் திருநாளுக்கு அப்புறம் வருவது திருத்துவம். ஏன்னா எல்லாத்துக்கும் இருப்பது நம்முடைய கடவுள் ஒருவர். யாத்ராம் 20ஆம் அதிகாரத்தில் உன் தேவன் ஒருவரே, என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், ரொம்ப கண்டிஷனாக பேசுவார். ஜீசஸ் சொல்கிறப்போ மார்க் 12:29-30 சொல்கிறப்போ, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவரை என்று உனக்கு வேறு தேவர்கள் சொல்வார். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி திருத்துவத்தை பற்றி மற்றவர்கள் பேசுவோன்னு சொல்கிறப்போ, நமக்கு ஆதியாம் 1ஆம் அதிகாரம் ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியாம் 1ஆம் அதிகாரம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து தேவனாயிருந்தது, சகலமும் அவர் மூலம் உண்டாயிற்று, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, எந்த மனுஷன் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி வார்த்தை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறப்போ, பரலோகத்தில் சாட்சிகள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. பூலோகத்தில் சாட்சிகள் 3, ஜலம், இரத்தம், வார்த்தை. அப்போ மூவொரு கடவுளாக, பொதுவாக மூவொரு கடவுளாக திருச்சபை உருவாக்கப்பட்டதற்கு அந்த பெந்தைகோஸ்தே டே அன்னைக்கு தூயாவுடைய மகிமார போய் அந்த பயந்து போன சீஷர்கள் மத்தியில் ஒரு வல்லமாக வந்ததால், நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள். துன்மார்க்குடைய கைகளால் ஆணியடித்து கொலை செய்தீர்கள், ஆண்டுடைய சித்தத்தினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், ஜீவனுள்ளவரை நீங்கள் ஆணியடித்து கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள். அந்த பவர் வந்தது தூயாவுடைய மகிமை. அந்த அப்போ தான் அவங்களுடைய பயம் அவங்கள விட்டு போச்சு. அந்த பயம் அவங்க விட்டு எப்போ போச்சுன்னா, அவங்க கதவை பூட்டி ஒன்று கூடி ஜெபித்த பொழுது, ஒன்று கூடுதல், ஒரு யூனிட்டி அவங்களுக்குள்ள, அந்த சீஷர்கள் மத்தியில் இருந்த 11 சீஷர்கள் மத்தியில் ஒரு யூனிட்டி வந்த பொழுது ஒரு திருச்சபை எழுச்சி. ஒருவேளை ஒரு திருச்சபை எழுச்சி பெற வேண்டும் என்றால் திருச்சபையுடைய ஆயர், திருச்சபையின் செயலர், பொருளர், டிசி மெம்பர் மற்றும் திருச்சபையுடைய மூத்த மக்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து செயல்படுறப்போ அந்த திருச்சபையுடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சியாய் காணப்படும். அந்த ஒன்று கூடி செயல்படுது, அதுதான் அந்த ஒன்று கூடி அவங்க செயல்படுவது. தூயாவுடைய மகிமை அங்கே வந்துச்சு. அந்த மகிமை, அந்த தூயாவுடைய மகிமை இல்லாமல் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் சொல்ல, உனக்கு ஒரு தேற்றவளனை விட்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஒரு தேற்றவாளன் உங்களோடு இருப்பார். நான் போவேன் ஆகிலும் கவலைப்படாதீங்க, ஒரு தேற்றவாளன் ஆவியானவர் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார், நமக்கு முன்னால் போகிறார், நமக்கு பின்னால் வரார். அதுதான் அந்த தூயாவுடைய மகிமை. பிதா என்னன்னா, இன்றைக்கி திருச்சபைகள் பிளவுபட்டு கிடக்கு. ஒருத்தர் சொல்லுவான் யெகோவா விட்னஸ், கடவுள் தான். அதில் வேதாந்தத்தில் ஒரு 4 பைபிள், நான் பைபிளில் 4 வசனம், 4 வசனம் எடுத்துட்டு கடவுள் ஒருவர் தாண்டா, மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இன்னொருத்தர் சொல்லுவோம் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து தான், ஒன்றுமே இல்லை. இன்னொருத்தர் சொல்லுவோம் பரிசுத்தாவின் வல்லமை, வேற ஒன்றுமே இல்லை, அது ஒன்று தான். அப்படி 3 பிரிவாக நீங்கள் திருச்சபைகள் பிரிஞ்சு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்காங்க. ஏதோ வயிறு வலின்னு போனால் அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணார், கடவுள் கிருபையாக சுகம் கொடுத்தாரு, உடனே அவர் தான் சுகம் கொடுத்தவன். இன்றைக்கி நிறைய பேர் ஏமாந்துட்டு அலைகிறான். அப்போ ஆனால் அது இல்லாமல் மூவொரு கடவுளாக இணைந்து செயல்படும் ஆண்டவர். அதுதான் ஞானஸ்தானம் கொடுக்குறப்போ, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருநாமத்தால் உங்கள் நெற்றியில் சிலுவை அடையாளத்தை வரைந்து உங்களை கிறிஸ்துவின் மந்தைக்குள் இணைத்துக் கொள்கிறோம். இனி நீங்கள் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து கிறிஸ்து உங்கள் சொந்த இரட்சகர் என்று நீங்கள் ஒரு அறிக்கையிடுவதற்கு ஒரு காலம் வெட்கப்படாதபடி, அதுதான் ஞானஸ்தானம். அது நீ முழங்கால் போட்டு
தலையை தண்ணிக்குள்ளே போட்டாலும் சரி, இல்லை பாஸ்ட் மூக்கை பிடிச்சி மல்லாக்க தலைக்குள்ளே தள்ளினாலும் சரி, பின்னால் இப்படி தள்ளினாலும் சரி, அந்த மூவொரு கடவுள் நாமம் போடணும். அது ஒன்று தான். மொத்த திருச்சபை தலைவர்கள் தங்களுக்கென்று ஒரு மரபை அமைத்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்காங்க. ஆனால் ட்ரினிட்டி கடவுள் வேதாமத்தில் கடவுள் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த மூவொரு கடவுளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாருன்னா அந்த 18ஆம் அதிகாரத்தை சொல்கிறாங்க நமக்கு. எதுக்கு இந்த 18ஆம் அதிகாரத்தை சொல்லான்னு ராத்திரி உட்காந்து ரொம்ப நேரம் திங்க் பண்ணேன். 11 மேலே தான் பேச முடியாது. நான் ஒருத்தர் 1 மணி நேரம் ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தார். ரொம்ப நேரம் ஃபோன்லேயே வைக்கிறேன். குருநாதர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவர் ஃபோனை வைக்கவே இல்லை. அப்போ திங்க் பண்ணுறப்போ மூவொரு கடவுள் அதை பற்றி சொல்கிறப்போ ஒரு 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 நல்ல ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதைன்னா, ஆபிரகாம் எப்போவுமே யாருக்காவது கொடுத்து தான் சாப்பிடுவாராம். இந்த அன்பின் குடும்பம், அன்பின் ஐக்கியம், அன்பின் சமுதாயம், அன்பின் கூட்டமைப்பு, லவ். அந்த இதை திங்க் பண்ணுறப்ப எனக்கு அந்த ஒரு இது ஞாபகத்துக்கு வந்தது. அவர் யாருக்காவது காலையில் உணவு கொடுக்காமல் சாப்பிட மாட்டாராம். அதேமாதிரி அவர் காலையில் உணவு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்போ தான் இந்த 3 தேவதூதர்கள் வர்றாங்க. நம்ம பைபிளில் 3 தேவதூதர்கள் சொல்கிறாங்க. நான் அதில் அந்த கதையில் சொல்கிறப்போ, அந்த நிகழ்வை சொல்கிறப்போ ஒரு தூதர் வர, ஒரு சாமியார் வர, ஒரு என்னை மாதிரி ஒரு பாஸ்டர், இல்லை FD ஐயா மாதிரி ஒரு பாஸ்டர் ஒருத்தர் நடந்து வர. ஏதோ வந்துக்கிட்டு இருக்கார். காலைல சாப்பிடாமல் பசி இல்லாமல். இன்றைக்கி ஐயர் வீட்டில் போனால் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க ஒரு ஏக்கத்தோடு வர்ற மாதிரி அவர் வந்துக்கிட்டே இருக்கார். அவர் பார்த்தா 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு. அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு. ஏன்னா ஆபிரகாம் யாருமே சாப்பாடு கொடுக்காமல் சாப்பிட மாட்டார். அவருடைய பழக்கம் இது. அப்போ அவர், ஐயா வாங்க தோத்துறோம், எங்கள் வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு இருக்குது, கண்ணுக்குட்டி அடித்து பிரியாணி பண்ணியிருக்கோம், சாப்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம். வந்தார். 3 நாளாக ஏற்கனவே சோறு தண்ணியில் எப்படி இருப்பான், காஞ்ச மாடு கம்பம்புல்ல விழுந்த மாதிரி ஒன்றும் இல்லாதவன் போட்டோன்னே அப்படி தின்ன மாதிரி அது அவன் ரொம்ப பசி ஏக்கத்தில் இருக்கான். அப்படி சாப்பிட போய் உட்கார்ந்த உடனே அவர் சோத்தை போட்டால் வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறார். நிப்பாட்டு, முதல்ல ஜெபம் பண்ணு. மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இந்த இடங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பரத்தில் அதில் அழகாக சொல்கிறாங்க. நீங்கள் மத்தேயு 7:11 உங்கள் இந்த உலக பிதா மக்கள் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறப்போ பரமபிதா உனக்கு கொடுப்பாரு, உன் தேவைகள் தெரியும். மத்தேயு 6:8. அதனால் நீ 6:9 ஜெபம் பண்ணுன்னு சொல்கிற. நீ ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டுன்னு ஆபிரகாம் அந்த பாஸ்டரை பார்த்து சொல்கிறார், போதகரை பார்த்து. போதகர் சொல்ல, அதெல்லாம் இல்லையா, ஜெபம் பண்ண முடியாது, இப்போ எனக்கு பசிக்குது, முதல்ல சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. என்ன அவசரம், இப்போ சோறு வேணும், சோறு கிடச்சிட்டு முதல்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறார். இல்லை நீ சாப்பிட்டா தான் சோறு, இல்லை நான் சாப்பிட்டு தான் ஜெபம் பண்ணுவேன். 2 பேருக்கும் வாக்குவாதம். கடைசியில் ஆபிரகாம் சோத்தை பிடிங்கிட்டார், ஓடுறான்னு வச்சு விட்டார். அடப்போடா நீயாச்சு சோறாச்சு, 3 நாள் சாப்பிடல, இன்னும் ஒரு வேளை சாப்பிடலான்னு செத்தா அப்புறம் அப்படி போனால் போட்டு ஜீவன் இருக்க வேண்டான்னு அவர் டாட்டா செய்யிட்டு போயிட்டார். இப்போ ஆபிரகாமுக்கு பசிக்குது, மணி 12 ஆகிட்டு. காலைல டிஃபன் சாப்பிடல, இட்லி சாப்பிடல, இட்லி ஆறி போச்சு, சட்னி கெட்டு போகுது. 7 மணிக்கு வச்ச சட்னி, தேங்காய் சட்னி 12 மணிக்கு ஊசிரும் கெட்டுப்போம். இப்போ என்ன செய்யுது, அவனும் சாப்பிடாம போயிட்டான், நானும் சாப்பிட முடியாது. இவருடைய கொள்கை ஏதோ ஒருத்தருக்கு, ஒரு சாமியாருக்கு சோறு போடாமல் நான் சாப்பிட மாட்டேன், இவருடைய கொள்கை ஒரு ஐயருக்கு சோறு போடாமல். இப்போ என்ன வழின்னு திரும்ப முட்டி போட்டு ஜெபம் பண்ணாராம். கடவுள் கேட்டு சொன்னாராம், முட்டாளே, அவன் வேணா அவன் ஜெபம் பண்ணிக்க போகிறான், அவன் ஜெபம் பண்ணி தானே வீட்டுக்கே சாப்பிட வந்தான். ஜெபம் பண்ணப்போ தானே சோறு அவன் வீட்டுக்கு வழி இந்த ரூட்டில் வந்தான். நீ ஏன் அவனை கம்பல் பண்ணுற? பொதுவாக நம்முடைய அன்பின் அமைப்பு நமக்குன்னு ஒரு கொள்கை வச்சுட்டு மக்கள் இப்படி தான் மக்களை ஏமாற்றி கொண்டே இருக்காங்க. அது திருச்சபை ஒரு கொள்கைகளை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்காங்க. ஆனால் நமக்குன்னு ஒரு நேர்வழி வேதம் எப்பொழுதும் அழகாக அந்த நீங்கள் நற்செய்தி வாசிக்கும்னா, என் வசனம் என் கால்களுக்கு தீபமும், சூப்பராக பாடினாங்க கொயர், என் கால்களுக்கு தீபம். வசனம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது, வேதம் நமக்கு என்ன, வேதம் நமக்கு என்ன போதிக்குது, அந்த வேதத்தின் அடிப்படையில் நம் திருத்துவம் என்பது வேதம் நமக்கு என்ன சொல்கிற வேதமாய் காணப்படுகிறது. அந்த வேதம் நம்மை சரியான வழியில் நடத்துகிற ஒரு வேதமாய் காணப்படுகிறதா? அந்த வேதம் நம்மை சரியான வழியில் நடத்தி நம்மை நித்திய வழியில் நடத்தி செல்லுதா? அந்த வேதத்தின் அடிப்படையில் திருத்துவம் என்பது நாம் ஒரு முடிவுக்கு போக முடியாத ஒரு நிலைமை. அழகாக நான் இந்த திருத்துவ சண்டையிலலாம் சொல்கிற ஒரு வசனம் எப்படின்னா, ஒரு குருவானவர் திருத்துவத்தை பற்றி புத்தகம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு PhD எழுதி கொண்டே இருந்தார். அவர் ஆராய்ச்சி பண்ண கேள்வி மேலே கேள்வி வந்துட்டு முடிவே வரல. பல வருஷமாக எழுதிட்டார். வயசாகி போச்சு பாருங்க, 88 89 வயசு, 80க்கு மேலே போயிடுச்சு. இன்னும் உபத்திரவம் சஞ்சலம் போக வேண்டிய வயசு வந்துட்டு, ஆனால் புக்கு எழுதி முடிக்கலை.
ஒரு நாள் கண்ணீரோடு கடற்கரையில் நடந்து போய்கிட்டே இருந்தாராம். நடந்து போய்கிட்டே இருக்கிறப்போ ஒரு பாப்பா அங்கே தூரமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கு. என்னென்னா கடற்கரையில் ஒரு ஓரமாக ஒரு பள்ளத்தை எடுத்து அந்த பள்ளத்தில் கடல் தண்ணி எடுத்து கொண்டாந்து ஊற்றுது. ஒரு கையில் தண்ணி அள்ளியாந்து அந்த பள்ளத்தில் ஊற்றுது, திரும்ப ஓடுது, திரும்ப ஊற்றுது, திரும்ப அவர் தூரமாக நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு பெரிய அலை வந்து அந்த பள்ளத்தை மூடிடுது. திரும்ப பள்ளம் எடுத்து தண்ணி ஊற்றுது. பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஒரு 1 hour ஒரு 2 மணி நேரம் வேடிக்கை பார்த்துட்டு, என்னப்பா செய்ய போகிறேன், என்ன செய்கிறேன்னு கேட்குறப்போ, இந்த கடல் தண்ணியை நான் வற்ற வைக்க போகிறேன் என்று சொல்லிச்சான். கடற்கரையில் ஒரு பள்ளத்தை தோண்டி அதில் கடல் தண்ணி எடுத்து ஊற்றி அந்த பள்ளத்தை வற்ற வைக்க போகிறீங்க தான். இதுதான் வேதம் என்பது நாம் ஆராய்ச்சி பண்ணி நம்மால் எழுத முடியாத நிலைமை. ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களை சொல்கிறப்போ அது சரியான கருத்தா, அது சரியான வழியா என்பது நாம் வேதத்தை வாசித்து ஜெபத்தின் மூலம் நாம் முடிவெடுக்க வேண்டும். அதுதான் வேதம். அப்படிப்பட்ட இந்த திருத்துவ ஞாயிறில் திருத்துவம் என்பது லவ், அஃபெக்ஷன். முப்பரிநூல் அறாது. பிரசங்கி 4ஆம் அதிகாரத்தில் சொல்லார், 3 கடவுள் ஒன்றாக இருக்கிறார்கள், அவர்கள் செயலாற்றுகிறார்கள். அதனால்தான் கடவுள் உலகத்தை படைக்கிற ஆணும் பெண்ணுமாய் படைத்து விட்டார். இருவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறப்போ அந்த முடிவு வந்து ஒரு நல்ல முடிவாய் காணப்படும். ஒருத்தர் நல்லது, ஒருத்தர் கெட்டது. நல்லதும் கெட்டதையும் சேர்க்கிறப்போ அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ப்ளஸ்ஸா மைனஸா. அதான் கடவுள் எப்பொழுதுமே திருத்துவ கடவுள், எப்பொழுதும் 3 கடவுளாய் அரசாகிற ஆண்டவர். இந்த உலகத்தில் நாம் இருக்கிறவரை ஒரு அன்பின் கூட்டமைப்பாய் காணப்படுகிறோமா? அந்த அன்பு நம்மகிட்ட இருக்கா? இந்த அன்பு, இந்த ஆபிரகாம், இந்த கதையை பற்றி நான் திங்க் பண்ணுறப்போ இன்னொரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ இன்னொரு கதை ராத்திரி 12 மணிக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒருத்தர் சோறு போடுறார் ஒரு ஊரில். அவங்க அப்பா பேர் பூசணி திருட. எதுனா ஒரு நாள் போய் தர்பீஸ் பழத்தை திருடிட்டு வந்துட்டார். பசி, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ணே அந்த ஊருக்காரங்க ஒரு பூசணி திருடேன்ட்டாங்க. பூசணி திருடேன்னு சொன்னதால் அவர் பேர் பூசணி திருடன் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு வழி சொன்னேன், இப்படி வந்தால் இங்கே சக்கச்சர்ச்சி பதில் தெருவில் போனால் இங்கே ஒரு கடை பவானின்னு ஒரு கடை இருக்கணும், அழகாக சொன்னேன். போன வாரம் ஆர்வுட்ரா சர்ச்சி மெம்பர் இங்கே ஒருத்தர் கடை வச்சுருந்தாங்க, பழைய ஒரு கிறிஸ்டின் மெம்பர், ஆர்வுட்ரா மெம்பர். அப்படி அடையாளம் சொன்னேன். அதே மாதிரி பூசணிக்கார் வீட்டு பக்கத்துலன்னுவாங்க. பேரன் வந்தான், எங்கள் தாத்தா பூசணி திருடன், அசிங்கமாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு பாஸ்டர்கிட்ட போய் கேட்டான். பாஸ்டர் கேட்டார், அந்த பேரை மாற்றினா தினம் ஒரு 300 பேருக்கு சோறு போடு, 100 பேருக்கு சோறு போடு, பாரு மாறிடுனார். அதே மாதிரி அவர் பேரை கேட்டு அவன் என்ன பண்ணான், தினம் 100 பேருக்கு மத்தியானம் சாப்பாடு, ஓசி சாப்பாடு போட்டான். சாப்பாடு ஃப்ரீ. 300 பேர், 100 பேரோ 150 பேரோ போனால் சாப்பிட்டா ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் வத்த குழம்பு, ஒரு நாள் கருவாட்டு குழம்பு, ஒரு நாள் மீன் குழம்பு, ஒரு நாள் பீஃபு, ஒரு நாள் சிக்கன், இப்படி 7 நாள் 7 விதமான குழம்பு போட்டு மத்தியானம் சாப்பாடு போட்டால். அப்படி சாப்பாடு போட்டு தினம் பெரிய கூட்டம், 100 பேராச்சு, 200 பேராச்சு, 300 பேராச்சு, 1000 பேர் போட்டு பெரிய சாப்பாடு ஏகபோகமாக நடந்துக்கிட்டு. ஒரு நாள் சாப்பிட்டவங்களாம் செத்து போனான். மத்தியானம் எல்லாம் செத்து போனான். ஏன்டா செத்தான்னா, செத்தவனெல்லாம் கொண்டு போய் இப்போ நேற்று ஃப்ளைட்டில் எதிர்பார்க்கல 252 பேர். அப்போ கூட செல்ஃபி அனுப்புகிறாங்க, அப்போ கூட ஒருத்தர் மெசேஜ் போடுறாரு, அப்போ கூட எந்த ஏரில் உட்காந்தோன்னா இப்படி ஏர்போர்ட் எடுத்து அப்படி போடுவாங்க, ஃபோட்டோ எடுத்து அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னால் போய் அந்த புழுக்கத்தில் உட்கார வச்சுருவாங்க. ஏடிஆர் சின்ன ஃப்ளைட்டில் போனால் ஏசி ஓடாது, வெந்து உடம்பு புண்ணாயிரும். அதில் செல்ஃபி எடுத்து அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. புதுசாக ஃப்ளைட்டில் ஏறுறவன் நடக்கிறது எடுப்பான், சீட் எடுப்பான். அதேமாதிரி எத்தனை பேர் நேரத்தை எடுத்திருப்பாங்க. ஆனால் அடுத்த சில நிமிஷங்கள்லாம் அவங்க இல்லை. அது மறைவு. கடவுளே தான் மனுஷனுடைய வாழ்க்கை. நம்ம அவ்வளோதான், நமக்கு திறமையினால் ஒன்றும் இல்லை, என்னுடைய பலாத்தினால் இல்லை, என்னை பராக்கிரமத்தினால் இல்லை, அவருடைய கிருபையினால் எல்லாம் ஆகும், அவர் தான் எல்லாம். அப்படி நம்ம நினச்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நினச்சிருப்பாங்க நிறைய பேர். நினச்சாங்களோ நினைக்கலையோ, நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஒன்றுமே இல்லை. ஆனால் அன்றைக்கி 350 சாப்பிட்டு அத்தனை பேரும் செத்து போனால் எதுக்குடானா, எல்லாம் செத்தோன்னா அவனை கொண்டு போய் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விட்டாச்சு. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு குத்துனா சினிமாவில் பார்க்குற மாதிரி சித்திரகுப்தன் வந்தார். அங்கே அவர் இருக்கார். ஏன்டா அவங்க செத்தாங்க? ஐயா, அங்கே ஒரு கருடன் ஒரு நல்ல பாம்பை பிடிச்சிது. நல்ல பாம்பை பிடிச்சி அதுக்கு வாயினால் கட்டிச்சிக்கிட்டே வந்தது. அது காலினால் சுற்றி பிடிச்சிது, காலுடைய நகத்தினால் குத்திச்சு, அது காலை சுற்றிச்சு, நகத்தினால் குத்திச்சு, தொண்டையை அது கடித்து கொண்டே இருந்தது. அந்த கடிதாள முடியாமல் நல்ல பாம்பு கோபத்தில் விஷத்தை கக்கி கொண்டே இருந்தது. அது இந்த சாப்பாடு பொங்குற அந்த பாத்திரத்துக்கு மேலே போச்சு. சாப்பாடு பொங்குற பாத்திரத்துக்கு மேலே போகிறப்போ அந்த விஷம் எல்லாம் அந்த சாம்பார், ரசம், சோ எல்லாத்துலேயும் பட்டுருச்சு. அதனால் சாப்பிட்ட அத்தனை பேரும் இறந்து போனான்.
இதுதான் நிகழ்வு. இப்போ தண்டனை, ஜட்ஜ்மெண்ட்டு யாருக்கு? பாம்பை கடித்த கருடனுக்கா, விஷத்தை கைக்கிய நல்ல பாம்பிற்கா, இலவசமாய் உணவு கொடுத்தவனுக்கா, இல்லை ஓசிச்சு அது கிடைச்சா போதுன்னு லைனில் நின்றுவனுக்கா? யாருக்கு தண்டனை கொடுக்குது? கவர்மெண்ட் 60 ரூபா சேலை கொடுக்காங்கன்னா 3 நாள் வேலை, 1 நாள் வேலை 50 ரூபா, 4 நாள் லீவ் போட்டால் 200 ரூபா வீணாக போகுது. 200 ரூபா விட்டுட்டு 60 ரூபா சேலைக்கு லைனில் நிற்கிறோம். இப்போ அப்படி நிற்க விடுறதில்ல. முன்ன அப்படி தான் நின்னாங்க 5 நாள். அதில் கூட போன வருஷம் ஒரு குழந்தை மிதி வாங்கி செத்து போச்சு. போன வருஷம் முந்தின வருஷம் அந்த அம்மா கல்யாணம் பண்ணி 15 வருஷமாக குழந்தை இல்லை. 15ஆவது வருஷம் தான் குழந்தை பிறந்தது. எங்கள் கம்மலில் கொஞ்சம் வேலை பார்த்தது அந்த அம்மா. அதுக்கப்புறம் அப்போ வேலை பார்க்கல. 15ஆவது வருஷம் குழந்தை பிறந்த குழந்தை 16ஆவது வயசில் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இறந்து போச்சு. ஓசியில் கிடைக்கணும் போய் நின்று. இப்போ யாருக்கு தண்டனை கொடுக்குது? சோறு போட்டவனுக்கா, ஓசியில் சாப்பிட போனவனுக்கா, இல்லைன்னா விஷத்தை கக்கின நல்ல பாம்புக்கா, கருடனுக்கா? ஜட்ஜ்மெண்ட் ரிசோர்ட் சொல்ல முடியாது பண்ணிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் ரிசோர்ட் அது என்றைக்கு சொல்லுவாங்கன்னு ஜட்ஜுக்கு மட்டும் தான் தெரியும். ஜட்ஜ்மெண்ட் ரிசோர்ட்னா அவருக்கு என்றைக்கு மனசு வருதோ, அது என்றைக்கு தேவைன்னா ஃபைலை தட்டும் கவர்மெண்ட்டு. யாரையாவது மிரட்டன்னா அவர் ஃபைலை தட்டி கூப்பிடும். அது தேவைன்னா தட்டிக்கலாம் வச்சுருட்டான்னு ஜட்ஜ்மெண்ட் ரிசோர்ட்டில் இருக்குது. ஒரு பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே மனிதர் உணவு போடுகிறார். அந்த செத்த பேர் நிறைய பேர் சாப்பிட வரல. சுனாமி வந்த பொழுது கடல் மீனில் போய் மனுஷெல்லாம் செத்து போனான்னு ஒரு 3 மாதம் எவனும் மீன் சாப்பிடல. அப்புறம் இப்போ நார்மல் ஆகிட்டு அதே மாதிரி நார்மலாகி அவர் சாப்பாடு போடுறார். திரும்பவும் சாப்பாடு போடுறப்போ அந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் நீங்கள் தூத்துக்குடி போனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு சர்ச்சில் அசனம், ஒவ்வொரு நாளும் அசனம். அது ராணி செயற்பாடு உருவாக்குனாங்க. எதுக்குன்னா ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும். வடசென்னையில் ஒரு நாளைக்கு வசனம், இன்னைக்கு டக்கர், நாளைக்கு டிஎல்சி, இப்படி ஒவ்வொரு சர்ச்சிலையும் வசனம். எதுக்குன்னா ஒவ்வொரு ஏழையும் சாப்பிட வேண்டாம், அவனுக்கு உணவு கொடுக்கணும். அவர் அப்படி உணவு கிடைக்கும் போது ஏழை அந்த இடத்துக்கு வர்றாரு. வர்றப்போ வழி தெரியாமல் அந்த முனையில் ஒரு அம்மா கடை வச்சுருக்காங்க. அந்த அம்மாட்ட போய் ஒரு கிறிஸ்டின் ஒரு அம்மா அந்த மாதர் சங்கத்தில் பெண்கள் ஐக்கியத்தில் தலைவின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை யூத் செக்ரட்டரி தலைவின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு தலைவோ அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க, இதே மாதிரி இங்கே ஒருத்தர் சாப்பாடு போடுவாங்களே, எந்த இடம்? அதோ அங்கே போ அங்கே தான் போ, சாப்பிட்டு செத்து போடுது. அந்த அம்மா சொல்லுது, போய் சாப்பிட்டு செத்து போன்னு சொல்லுது. இந்த அம்மா சோறு போடலை, ஆனால் போனவெல்லாம் சாப்பிட்டு செத்து போவான், நீயும் போடான்னு என்றைக்கோ நிகழ்ந்ததுவே அந்த அம்மா அழகாக சொல்லுது தெளிவாக. அப்போ கோர்ட்டில் திரும்ப ஃபைல் எடுத்துடுறாங்க மேலே. ஜட்ஜி தட்டிட்டு அந்த அம்மாவுக்கு தான் தண்டனை கொடுத்தாங்க. நீ கொடுக்காட்டாலும் கொடுக்குற நீ புறம் பேசுகிற பார்த்தியா, இவ்வளோ ஒரு மோசமான காரியம். பொதுவாக அந்த மனிதன் ஒரு இறக்கப்பட்டு தன் பெயர் மாற வேண்டும், பூசணி திருடன் என்று சொல்லப்பட்ட ஒரு பெயர் மாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்க்கையை மாற்றி ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான். சிறியவர்கள் எதை செய்தாயோ அது எனக்கே செய்கிறாய் என்று வேதம் சொல்லுது. அப்படி அவங்க கொடுக்குறப்போ அந்த கொடுக்குறவனை நீ மாற்றி பேசுறியே, இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த லவ், அந்த அன்பு நம்மகிட்ட இல்லைன்னா நம் வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதைக்கு போக முடியாது. அந்த லவ் அஃபெக்ஷன், அதுதான் இன்னைக்கு அன்பின் கூட்டமைப்பு. அந்த அன்புங்கிற வர்றப்ப யாரோ ஒருவர் 3 பேர் யாருன்னே தெரியாது, அழகாக எனக்கு என்னுடைய குருநாதர் உள்ள ஒரு கான்செப்ட் சொன்னார். எவனே தெரியாது, ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு சோறு போட்டார். 3 தேவதூதர்கள் எவனுமே தெரியாது, 3 பேரை கூப்பிட்டு சோறு போட்டாங்க. சோறு போட்டது இல்லாமல் அவர்களை கூப்பிட்டு உட்கார வைத்து கால்களை கழுவுகிறார். இயேசு கிறிஸ்து எப்படி சீஷருடைய தன் கால்களை கழுவினாரோ அதே மாதிரி கால்களை கழுவுகிறார். இங்கே யோவான் சாரன் சொல்றார், மார்க் 1ஆம் அதிகாரத்தில், உன் பாதரட்சைகளை அழிப்பதற்கு நான் பாத்திரம் இல்லைங்கிறார் வாசிக்க கேட்ட பகுதியில். ஆனால் இயேசு நான் கவிழ்ப்பதற்குள்ள கால்களே கழுவுகிறார். இதுக்கு எடுத்துக்காட்டா நம்முடைய முற்பிதாக்கள் யாரோ ரோட்ல போற 3 பேரை அழைத்து அவருடைய கால்களை கழுவி அவர் கொடுமைப்படுகிறார். அதை தான் இன்னைக்கு ஒவ்வொரு யூதன் இஸ்ரவேலின் வீட்டில் எருசலேமில் போனால் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னால ஒரு சேர் வச்சு சேருக்கு கீழே பாண்டு மாதிரி வச்சிருப்பாங்க. பாண்டுக்கு கீழே பாண்டில் உள்ள வரவன் பாண்டில் உட்காரணும், காலை கழுவணும். இன்னைக்கு ஐஎம்எஸ்
பணித்தளத்துக்கு எந்த பணித்தளத்துக்கு போனாலும் ஐஎம்எஸ்ல இருக்க அந்த மிஷனரி பிள்ளைகளும், அங்கே இருக்க இவாஞ்சலிஸ்டும், அங்கே இருக்க ஹாஸ்டல் பிள்ளைகளும் நான் போகிற நம்முடைய கால்களை கழுவி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பாரம்பரியம் அதுதான் இயேசு கிறிஸ்து லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அந்த பரிசேயனை பார்த்து கேட்கிறார், வீட்டுக்கு வந்தேன், காலை கழுவ தண்ணி கொடுத்தியா? பாரம்பரியத்தையே விட்டுட்டியடா அவன் பெருமையில். அந்த பொண்ணு கண்ணீரினால கழுவிட்டாளடா. கேட்கிறார்ல, கண்ணீரினால் கழுவினது மட்டுமல்லாமல் பெண்மைக்கு அழகான தன் முடியினால் என் கால்களை துடைக்கிறார். விளைவிந்த வாசன திரவியங்களா என்ன நினைக்கிறார்? விளைவிந்த வாசன திரவியம் என்பது பாவ மன்னிப்பின் நிச்சயம், ஒரு உயர்ந்த வாழ்வு. நீ என்ன செய்த எனக்குன்னு கேட்கிறார். இதைத்தான் ஆண்டவர் என்று திருத்துவ ஞாயிறில் நம்மை பார்த்து கேட்பது என்னன்னா, அந்த கால்களை பாதரட்சி அழிப்பதற்கு கூட நான் லாய்க்கில் யோவாசான சொல்றார். ஆனாங்க இவர் காலே ஆபிரகாம் கழுவிட்டார். நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம் இன்னைக்கு திருச்சபையில்? இன்னைக்கு திருச்சபை வளர்ச்சி எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? மிஷன் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? மக்களுடைய தேவைகளை கண்டு நம்ம அவர்களுக்கு சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? அழகா 1 கொரிந்தியர் இல்லை சொல்கிறப்போ அந்த 2 கொரிந்தியர் 13:11 சொல்கிறாரு, நற்சீர் என்று சொல்கிறார். மகிழ்ச்சியாயிருங்கள் சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுவது. கடைசியாக என்ன சொல்கிறேன்? அந்த 13 கடைசி பகுதிக்கு வந்துறார். 2 கொரிந்தி எழுதின திருச்சபையை 2வது கடிதம் கடைசி பகுதியிலிருந்து இறுதியாக நான் உங்களுக்கு சொல்ல, ஃபைனல் வார்னிங், கடைசி எச்சரிக்கை, சகோதர சகோதரிகளே மகிழ்ச்சியாயிருங்கள். செக்ரட்டரி ஆகல, ஒருத்தர் காலில் சொன்னார் நேற்று, 1 கோடி ரூபா சர்ச்சில் நான் வச்சுருக்கேன், இப்போ நீ செக்ரட்டரி விட்டு போக சொல்கிறீங்களே, எப்படி நியாயம்னு கேட்டாராம் ஒரு செக்ரட்டரி. ஒருத்தர் அந்த நம்ம சட்டம் அது போய் தான் அவனுக்கு 3 வருஷம் கழிச்சு. ஆனால் மகிழ்ச்சியாக இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், பெர்ஃபெக்ஷன், நற்சீர் பொருந்துங்கள், நல்லதை செய். திருவிலியத்தில் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்கிறேன், எனக்கு சொல்ல தெரியல, எழுதலை, ரொம்ப அழகாக சொல்ல. நற்சீர் பொருந்துங்கள் திருவிலியத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. என் அறிவுக்கு செவி கொடுங்கள், நான் என்னுடைய நாலேஜுக்கு நீங்கள் லிசன் பண்ணுங்க. ஒற்றுமை கொண்டிருங்கள், யூனிட்டி, ஒற்றுமை கொண்டிருங்கள், அப்பொழுது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களுக்கு இருப்பார். நீங்கள் நல்லது செய்கிறப்போ, ஒற்றுமையாக இருக்கிறப்போ உங்களுக்கு லவ் அண்ட் பீஸ் லார்ட் வித் யூ, நீ என்னோடு இருக்கிறார். அதுதான் 97:10 சங்கீதம் 97:10, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள், தீமையை வெறுத்து விடுங்கள். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள், லவ் டு த லார்ட், ஆண்டவற்றை நீங்க அன்பு கூறுங்க, தீமையை வெறுத்துருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஆபிரகாம் யாருன்னே பார்க்கல, 3 தேவதூதர்களை அழைத்து, தேவதூதர்னு பைபிளில் போட்டிருக்கு, ஆனால் அவருக்கு அவர் முன்ன தெரியுமான்னு தெரியல. ஆனால் அதை செய்ததால் அவருக்கு என்ன கிடைக்குது? குழந்தை கிடைச்சிடல, 100 வருஷம் கழிச்சு கிடைச்சிடல. இப்போ கல்யாணம் முடிஞ்சு 40 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை கிடைக்குமா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. முடியும். அந்த அம்மா சிரிச்சுது, கிண்டல் பண்ணிச்சு, திரைக்கு பின்னால் நின்று. போயா என்னத்தையோ சொல்கிற நீ, நானே 98 வயசு ஆகிட்டு இன்னைக்கு காடு வாங்குது, வீடு போகுது, குழந்தையா? அந்த அம்மா சொல்லிச்சுல. அதற்கு மேலே யாரும் மைட்டி லார்ட், ஆண்டவர் நம்மோடு இருக்கும் ஆண்டவர். ஏன்னா அவர் சொல்றாரு, மார்க் 1ஆம் அதிகாரம், தூதனை உனக்கு முன்பாக நிற்கிறேன், ஐ சென்ட் மை ஏஞ்சல் பிஃபோர் யூ. என் தூதன் உனக்கு முன்னால போறார். அந்த தூதருக்கு நாம் செவி கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டுடைய தூதன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார், அந்த தூதனுக்கு நாம் வாழ்வு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த தூதன் என்னோடு இருக்கிறார். யோசுவாட்ட சொல்றப்போ நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம், மோசேயாட்ட சொல்றப்போ ஐ அம் வித் யூ, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு முன்னால போறேன்,
பவுலடிகிட்ட சொல்றப்ப பயப்படாமல் பேச நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஒரி பண்ணாத. அந்த வாய்ப்பு கொடுத்த போதான் அவர் 21ஆம் அதிகாரத்துல சாகிறதுக்கு கொண்டு போறாங்க. படியில கட்டி எடுத்துட்டு போறப்போ ஒரு 1.5 மணி நேரம் ஒரு மெசேஜ் கொடுப்பார். அப்போஸ்தலர் 22 பேசுவார், நான் யூதன். அவர் பெருமையை சொல்லி பேசுவார். 21 கடைசியில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிற ஒரு பெரிய மெசேஜ் கொடுப்பார். என்ன 18:9 சொல்ல, பயப்படாமல் பேசு. ஒருவேளை ஆண்டவர் நம்மோடு எப்போதுமே கடந்து வந்து நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? அந்த திருத்துவத்தில் தூயாவுடைய மகிமை கிடைத்த பொழுது அப்போஸ்தலர் 10:38 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், நன்மை செய்கிறவரும் பிசாசின் கட்டுகளை உடைத்தெறிகிறவரும் சுற்றி தெரிந்தார். அப்போ இந்த திருத்துவத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் நன்மை செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்ம பிள்ளையை எல்கேஜியில் சேர்க்கறதுக்கு ராத்திரி 10 மணிக்கு போய் லைனில் நிற்கிறோம். 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுறோம். இன்றைக்கி யூனிஃபார்ம் கூட இல்லாமல் எவ்வளோ பிள்ளைகள் கஷ்டம். கவர்மெண்ட் ஸ்கூலில், நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்குறாங்க, ஒரிசாவில் கிடையாதுங்க. ராத்திரி ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல், என்எம்எஸில் ஒரு ட்ராவல் போனேன். ஒரு மிஷனில் கூப்பிட்டுருந்தாங்க. ட்ரெயினில் போனால் 4 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணால் தான் ட்ரெயின். ஒரு கார் எடுத்துகிட்டு போனால் 5 மணி நேரத்தில் போயிடலான்னு ஒரு ஐஎம்எஸ்காரரை கூப்பிட்டு ஒரு கார் ஒழுங்கு பண்ணி கொடுத்தார். ஐஎம்எஸில் பிரசிடெண்ட்டாக இருந்ததால் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. என் மேலே உள்ள ஒரு அன்பினால் 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணேன், 300 கிலோமீட்டர். ரோடு இல்லை, ஸ்கூல் இல்லை. 50 கிலோமீட்டருக்கு 100 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் தான் இருக்குது. இது ரொம்ப ஒடிசா. அந்த மாநிலத்தில் பிள்ளைகள் எப்படி படிப்பாங்க? ஒருவேளை மிஷன், நான் முதல் நாள் இங்கே வர்றப்போ சொன்னேன், ஜான் டக்கர் ஒரு ப்ரமோஷன் இருக்குல்ல, இங்கிலாந்தில் போய் இங்கேருந்து தான் போனார். தென்னிந்தியாவில், ஆசியா கண்டத்தில் இந்தியாவுடைய தென்பகுதி திருநெல்வேலி, பெண்களுக்கு கல்வி இல்லைன்னு சொன்னார். 2 கால்களும் முடமான ஒரு சகோதரி அங்கே ப்ரமோஷன் ஒர்க் பண்ணி பணம் அனுப்புனாங்க. அவங்க இந்தியாவுக்குள்ளே வரல. அவங்க எழுதின லெட்டர் இருக்கான். அப்படி பெண்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட கல்வி நிறுவனம் சாரா டக்கர் ஹைஸ்கூல், சாரா டக்கர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம். அப்படி தான் சிஎம்சி ஐடா ஸ்காலர், பெண்களுக்கு மருத்துவர் இல்லைன்னு நர்சிங் படித்து ஆரம்பித்தாங்க சிஎம்சி. இன்னைக்கு கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர், உலக அளவில் பெரிய மருத்துவமனை. ஒரு சாதாரண நர்ஸ் ஆரம்பித்த ஸ்கூல், காலேஜ், மெடிக்கல் காலேஜ். அன்றைக்கி டாக்டர் சீட்டுக்கு நம்ம எவ்வளோ போராடுறோம். அங்கே டாக்டர் சீட்டு கிடச்சா கவர்மெண்ட் அளவு தான் ஃபீஸு, 10,000 ரூபா தான் ஃபீஸு எம்பிபிஎஸ் படிக்க. இன்றைக்கி இப்படி இல்லாமல் எவ்வளோ பள்ளிகள், எவ்வளோ கிராமங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒருவேளை நாம் எப்போவுமே செய்தி கேட்குற மக்களாக இருக்கிறோம், நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு நம்மளால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வருகிற புதன்கிழமை டார்ஜிலிங் போகிறேன். ஒரு ஸ்கூலில் நடத்த முடியாமல் என்எம்எஸில் கொடுக்க போகிறாங்க. ஃபீஸ் கட்ட முடியல பிள்ளைகளால், அதனால் சம்பளம் கொடுக்க முடியல. 25 பிள்ளைகள் இருக்காங்களாம். அந்த 25 பிள்ளைகளுக்கும் 3 டீச்சரோ 2 டீச்சரோ தான் வேணும். அதுக்கும் சம்பளம் கொடுக்க முடியல, வருமானம் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் என்எம்எஸ் வருகிற புதன்கிழமை பொறுப்பெடுக்கப்படும். அங்கே 125 பிள்ளைங்க டார்ஜிலிங் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில், அங்கேயும் ஃபீஸ் இல்லை. இங்கே தான் நம்ம கொடுக்குற காணிக்கையை தான் அனுப்புகிறோம், சம்பளம். முடியாத நிலைமை. நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒருவேளை கடந்த நாட்களில் என்எம்எஸ் ஐஎம்எஸ்லேருந்து அந்த பால், இம்மானுவேல் பால்ங்கிறவர் ஒரு ஆர்எஃப்சி, மகாராஷ்டிரா மாநிலத்தில் கச்சரோலியில், தனோரா கச்சரோலி டிஸ்ட்ரிக்டோட ஆர்எஃப்சி. அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தோட ஆர்எஃப்சி. ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு உங்களுடைய யூனிஃபார்ம் என்னென்னு ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தார். அந்த ஹாஸ்டல் பிள்ளையோட லிஸ்ட்டு போட்டு 4500 பிள்ளைகள் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி 4500 பிள்ளைகள் எங்கே ஹாஸ்டல் இருக்கோ, ஜவ்வாது மலையில், ஜமுனாமுத்தில் என்எம்எஸ் ஹாஸ்டல்,
ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல், அந்த பிள்ளைங்க தான் அந்த டிஸ்ட்ரிக்ட், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் நம்பர் 1 ஃபஸ்ட்டு. எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட்டு அவங்க தான். ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளை அம்மா இல்லை, அப்பா இல்லை, படிக்க முடியாது, தூரமான இடம். இன்னைக்கு மல்கன்கிரி, சுக்மா, தோனப்பல் இங்கே படிக்கிற பிள்ளைகளெல்லாம் ஹாஸ்டல் ஃபஸ்ட்டு, அந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு. சத்தீஸ்கர், ஒடிசாவில், ஐஎம்எஸில். இதற்கு அங்கே உள்ள ஆசிரியர்கள் இல்லை, எங்கேருந்து போகிற ஆசிரியர்கள் தான் போகிறாங்க, அவங்களும் கிடையாது. நீங்கள் நானும் கொடுக்குறோம் பாருங்க, காணிக்க ஜெபித்து 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 கொடுக்குறோம் பாருங்க. அந்த ஜெபம் தான் அந்த பிள்ளைகளை உயர்த்துது. நாங்கள் நின்று படித்திருக்கிறோம், இன்னைக்கு பதவியில் உயர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு கவர்மெண்ட் வேலைக்காக டைசிஸில் சண்டை போட்டு டைசிஸை உடச்சிக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் வேலைக்கு. அன்னைக்கு மிஷினரிகள் சிந்தின ரத்தம் தான். அன்னைக்கு ஃபாரின்லேருந்து, இங்கிலாந்துலேருந்து, அமெரிக்காலேருந்து, ஜெர்மன்லேருந்து அனுப்பின காணிக்கை தான். இன்னைக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒருவேளை இந்த அன்பின் சமுதாயத்தை, இந்த திருத்துவ ஞாயிறில் நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படும்? அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல அந்த அம்மா கேட்குது, அதோ ஒருத்த கொடுக்காம இருப்போ, சாப்பிட்டு செத்து போட்டுச்சு. அன்னைக்கு தூசி தட்டிட்டாரு பையில, அவளுக்கு குடுறா தூக்கு தண்டனைட்டார் கடவுள். நீங்கள் நான் எப்படிப்பட்ட அந்த அன்பின் சமுதாயம், அன்பின் ஐக்கியம், அன்பின் கூட்டமைப்பு, அன்பின் குழுமம், நாம் எப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள மக்களாய் காணப்படுகிறோம்? ஒருவேளை உங்களால் முடிந்தா, நான் ஐயர் பெர்மிஷன் இல்லாமல், குருவானுடைய பெர்மிஷன் இல்லாமல், கப்டி பெர்மிஷனாக கேட்குறேன், என்எம்எஸ்க்காக போகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஃபீஸ், ஒரு யூனிஃபார்ம் உங்களுடைய திருச்சபையின் மூலமாக என்எம்எஸ்ஐக்கு அனுப்புங்க, ஐஎம்எஸ்க்கு அனுப்புங்க, எஃப்எம்பிக்கு அனுப்புங்க, விஸ்வானிக்கு அனுப்புங்க, சேலம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புங்க, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புங்க, ஐஎம்எம்க்கு அனுப்புங்க, ஐஎம்எம்க்கு அனுப்புங்க. எவ்வளோ மினிஸ்ட்ரி, எவ்வளோ மிஷன் ஸ்தாபனங்கள் இருக்குது. நீங்கள் எந்த மிஷன் ஸ்தாபனத்தோடு இணைந்திருக்கீங்களோ அந்த மிஷன் ஸ்தாபனத்துக்கு கொடுங்க, என்எம்எஸ்சிக்கும் கொடுங்க. ஏன்னா இது எல்லா பேராயங்களிலும் அங்கீகாரம் பெற்ற ஒரு ஸ்தாபனம். ரொம்ப பின்தங்கின நிலைமைக்கு உங்களுடைய ஜெபம், உங்களுடைய கொடுப்பதை ஆண்டவர் அழைக்கிறார். நாம் எப்படிப்பட்ட அன்புள்ள மக்களாய் காணப்படுகிறோம்? ஒரு விசை கூட தகப்பனை நோக்கி, தகப்பனை எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனை, எங்களை ப்ளஸ் பண்ணுங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் அன்பின் சமுதாயம், அன்பின் கூட்டமைப்பு, இந்த திருத்துவ ஞாயிறில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று அவரை நோக்கி பார்த்தோம்மா. நான் இந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தோடு போனப்பா, என் மகளுக்காக எந்த கல்லூரியில் இடம் வேணும், நான் இத்தனை என்எம்எஸ் பிள்ளைகளுக்கு, ஐஎம்எஸ் பிள்ளைகளுக்கு நான் ஃபீஸ் கொடுக்க போகிறேன்னு உத்தரவாதத்தோடு ஜெபித்திருக்க அந்த குடும்பத்துடைய ஜெபத்தை கேட்டிருக்கீங்க. இவங்க பிள்ளை ஒரு கோல்டு மெடலாக மாற்றுவீங்க, நம்பிக்கை எங்களுக்கு இருக்குப்பா. தூதர்களை அழைத்து கால்களை கழுவி அவளுக்கு உணவு கொடுத்த பொழுது 100 வருஷம் திருமணம் முடிந்து 25 ஆண்டுகளுக்கு மேலே குழந்தை இல்லாத ஒரு மனிதனுக்கு குழந்தை கொடுத்தீங்க. உங்களுடைய இந்த ஊழியர் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்குறவங்க விதமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. வேதம் சொல்லுதுப்பா. ஒரு விசை கூட நன்மை செய்யப்படுங்கள், வேதம் சொல்லுதுப்பா. 97:10 தீமையை வெறுத்து விடுங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. 1 Corinthians 13:11 நச்சி பொருந்துங்கள், அப்பொழுது ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. சென் ஒரு ஏஞ்சல்னு சொல்லியிருக்கேன். அந்த ஏஞ்சல் எங்களோடு வந்திருக்கீங்க. கண்ணீரோடு, வேதனையோடு, துன்பங்கள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் இந்த இடத்துல இருக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரோடு ஒரு அமைதி இல்லாத நிலைமை, ஏதோ ஒரு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் அலைந்து கொண்டு இருக்கேன். ஒரு அமைதியை தாங்கப்பா. அந்த எல்லா பிரச்சனையும் இதற்கு ஒரு முடிவை தாங்க. ஏக்கத்தோடு ஒரு சகோதரன் ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. ஒரு விஷயம் கூட எனக்கும் என் சகோதரனுக்கும் சொத்து தகராறு இருக்குது. அதிலிருந்து நாங்கள் கோர்ட்டு கேஸு நிறைய செலவு பண்ணியிருக்கோம். அமைதி இல்லை. எங்களுக்கு ஒரு அமைதி, அன்பை தருகிற ஆண்டவர் அல்லவா. அன்பும் சமாதானமும் சொல்லியிருக்கீங்க. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்குறோம் என்று சொன்ன பிரகாரமாய் தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபைன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த கிருபை எங்களோடு வரட்டும் தகப்பனே. பிதாவின் அன்பு எங்களோடு வரட்டும். பரிசுத்தாவின் வல்லமை எங்களோடு வரட்டும். நாங்கள் வாழ்க்கையில் விட்டு கொடுக்கிற மக்களாய், நாங்கள் விட்டு கொடுக்கிற மக்களாய் எங்களை மாற்றி கொடுங்க. உடைய பிரச்சனை எங்களோடு வரட்டும் என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, தன்னுடைய உறவின் மக்களுக்காக, வியாதியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஹார்ட் அட்டாக்னால் அனுமதிக்கப்பட்டு அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே, என் சகோதரனுக்கு இப்படிப்பட்ட வாழ்வு வேண்டாம், ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபித்து கொடுங்க. அந்த அன்பு சகோதரனுக்கு ஒரு விடுதலை தகப்பனே, ஒரு விடுதலை. ஒரு விதமான என் சகோதரிக்கு ஒரு விதமான வயிற்று வலி வந்தால் துடிக்கிறா, மருத்து மாத்திரை கேட்கல, அந்த
அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே ஒரு விசை கூட மனமிறங்கி உங்களுடைய தூயாவுடைய மகிமை அவர்களோடு இறங்கட்டும். ஒரு அற்புதத்தின் கரம் அவர்களோடு இறங்கட்டும். ஒரு விடுதலையின் கரம் அவர்களோடு இறங்கட்டும். ஒரு ஆசீர்வதிக்கிற கரம்பா, ஒரு வழி நடத்துகிற கரம் அவர்களோடு இறங்கி ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் சொன்னபோது மனமகிழ்ச்சியாக இருந்தது. 1000 நாளை பார்க்கலாம் சமூகத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்ற வார்த்தையின்படி நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அழைத்தேன், தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இந்த சத்தத்தை கேட்டார். வார்த்தையின்படி நெருக்கமான வாழ்வில், வேதனையின் வாழ்வில், கண்ணீரின் வாழ்வில் இப்போ நோக்கி அழைத்து தங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லியிருக்க அன்பு மக்கள் விண்ணப்பத்தை கேட்டேன். உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு. வார்த்தையின்படி தகப்பனே ஒரு அர்ப்பணிப்போடு ஜெபித்த பிள்ளையோட ஜெபத்தை கேட்டு உண்மையாகவே ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று நம்பிக்கையோடு செல்ல ஆசைப்படுறீங்க. திருச்சபைக்காக, திருச்சபையுடைய குருவானவருக்காக, திருச்சபையுடைய மூத்த மக்களுக்காக இன்று எனக்காக இந்த செய்தியை உங்களுடைய வார்த்தை சொல்வதற்கு அன்போடு பகிர்ந்து கொடுத்த அகஸ்டின் ஐயாவுக்காக, அவருடைய வயதான காலத்தில் இருக்க கஷ்டங்கள், வேதனைகள், குடும்பங்களுக்காக, திருச்சபையுடைய செயலர், பொருளர், கப்பரர்ஸ் மற்றும் இந்த திருச்சபையை சுற்றி இருக்கிற எவ்வளவோ பின்தங்கின மக்கள் இருக்காங்கப்பா, ஸ்லம் மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுடைய வாழ்வு உயர, அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர, அந்த மக்களுக்காக திருச்சபையின் சார்பாக நாங்கள் ஏதாவது அவங்களுக்கு செய்யணுமா அப்படிப்பட்ட எண்ணம் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. பேராயத்திற்காக, பேராயத்துடைய தலைவர்களுக்காக சீக்கிரமாய் எங்களுடைய செனாடில் ஒரு நல்ல முடிவு ஏற்பட நாங்கள் விட்டு கொடுத்து அன்பில் வாழ மக்களாய் அன்பும் சமாதானமும் எங்கள் உள்ளத்தில் தரப்போறீங்க ஐயா. லவ் ஃபீஸ் எங்களுக்கு வரப்போகுது. அந்த அன்பையும் அமைதியில் எங்களுக்கு தரப்போறீங்க. அதற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய திருச்சபையை ஆசீர்வதிங்க. பாரம்பரியம் மிக்க திருச்சபை, 200 ஆண்டு காலம் உள்ள திருச்சபை, இங்கிலாந்திலிருந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திருச்சபை தகப்பனே. நாங்கள் என்ன அர்ப்பணிப்பு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அந்த அர்ப்பணிப்பை எங்களுக்கு தாங்க, அந்த யூனிட்டி எங்களுக்கு தாங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே.